வணக்கம். இன்றைய செய்திகள். கோவை மாவட்டம் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கொங்குநாடு அருந்ததியர் முன்னேற்ற பேரவை சார்பில் நிறுவன தலைவர் ப. இளங்கோவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கீரனத்தம் குடிசை மாற்று வாரிய திட்ட பகுதியில் பராமரிப்பு பணிகள் செய்யும் நபர் மீது அடுக்கடுக்கான புகார்கள் கூறியும் அந்த தனிநபர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரியும் கோஷங்கள் முழங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த மோசடியில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். வணக்கம். நான் இளங்கோவன், கொங்குநாடு அருந்ததியர் முன்னேற்ற பேரவை நிறுவன தலைவர். கோவை கீரனத்தம் குடிசை மாற்று வாரியத்தில் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டு வந்த கான்ட்ராக்டர் குப்புராஜை கண்டித்து இப்போ ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது. கான்ட்ராக்டர் குப்புராஜ் அவர்களுக்கு குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளும் பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார்கள். அப்படி உதவி செய்த உயர் அதிகாரி சுதர்சனம் அவர்கள் பேரில்தான் அவர் அவ்வளவு மோசடிகளும் செய்து வருகிறார் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் குப்புராஜ் அவர்களை 10 மாதம் ஊதியம் தராமல் அலைக்கழித்து கொலை மிரட்டல் விடுத்ததனால் அவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு புகார் கொடுத்தும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இந்த நேரத்தில் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியுள்ளோம். இந்த ஆர்ப்பாட்டம் மட்டுமல்ல, பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து செய்வோம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். கோவில்பாளையம் காவல் நிலையத்தில் சம்மந்தப்பட்ட ஏரியா கோவில்பாளையம் காவல் நிலையம் என்பதால் கோவில்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம். அவர் நீ நடவடிக்கை எடுக்காதனால் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தோம். அங்கேயும் நடவடிக்கை எடுக்காதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தோம். அங்கேயும் எங்களுக்கு எந்த சரியான பதில் வராதனால் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு சென்னைக்கே சென்று முதலமைச்சரின் தனிப்பிரிவிலே புகார் கொடுத்தும் இதுவரைக்கும் எந்த பதிலும் வரவில்லை. தற்போது முதலமைச்சர் அவர்கள் ராமகிருஷ்ணா கல்லூரியிலே நடந்த முதல்வரின் முகாம், அந்த முகாமில் கூட புகார் கொடுத்தோம். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் கொடுமை.